இப்போ வேவ் நேச்சர் ஆஃப் அ பார்ட்டிக்கலை வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் சொல்கிறது தான் வந்து ஷ்ராடின்ஜர் வேவ் ஈக்குவேஷன். 2 டைப்ஸ் ஆஃப் வேவ் ஈக்குவேஷன். ஒன்று வந்து டைம் டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன். ஸோ டைம் டிபெண்ட் ஈக்குவேஷனை முதல்ல பார்ப்போம். இந்த பார்ட்டிக்கல் வந்து வேவாக எப்போ பிஹேவ் பண்ணுவோம், மோஷனில் இருக்கும் பொழுது தான். அப்போது அதை வந்து அந்த மோஷனாக இருக்கிறதுனால அதை வந்து ஆக்ஸலரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதனுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அந்த பொட்டன்ஷியல் ஃபீல்டை கொடுத்து. அப்போ பொட்டன்ஷியல் ஃபீல்டை கொடுத்து அதனுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அதனுடைய டோட்டல் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனட்டிக் எனர்ஜியும் சேர்ந்தது தான். ஸோ ஈங்கிறது வந்து நமக்கு டோட்டல் எனர்ஜி, விங்கிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, 12 mv² அப்படிங்கிறது வந்து கைனட்டிக் எனர்ஜி. ஸோ E = இப்போ m வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியில், ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் P = உந்தம் = mv அப்படிங்கிற ஃபார்முலா. மொமெண்டம் அப்படின்னா உந்தம். ஸோ அதனால் P = mv. ஸோ இப்போ m² v² அப்படின்னாக்கா அது வந்து p². ஸோ E = b + p² / 2m. அப்போது இதை வந்து சைங்கிற ஃபங்க்ஷன்னால் ஈசை = b + p² / 2m அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படி எக்ஸுங்கிறது வந்து ஒரு பொசிஷன் ஆஃப் பார்ட்டிக்கல்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ இது வெலாசிட்டியில் மூவ் ஆகும் பொழுது அதனுடைய இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் எந்த டைமில் வேணாலும் அட் எனி டைம் அப்படின்னா அந்த கிளாசிக்கல் வேவ் ஈக்குவேஷன் பொறுத்து psi x, y, z, t = a e−i omega t - x/v. அப்போ எக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னேன், பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். வினா வெலாசிட்டி, ஒமேகாங்கிறது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னோம். இது மாதிரி குவாண்டம் மெக்கானிக்ஸில் வேவ் ஃபங்க்ஷனை வந்து என்ன எந்தெந்த அந்த டைமை பொறுத்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுவுமே psi of x, y, z, t = a e−i omega t - x/v. இப்போ ஒமேகாவும் ஈக்குவல் டு ஆங்குலர் வெலாசிட்டி, இது நியூங்கிறது வந்து லீனியர் வெலாசிட்டி. ஆங்குலர் ஃப்ரீக்குவென்சி வந்து ஒமேகா = 2πν அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நியூங்கிறது வந்து லீனியர் ஃப்ரீக்குவென்சி. ஸோ அதனால் அந்த ஈக்குவேஷனில் ஒமேகாவுக்கு பதிலாக 2πν அப்படின்னு சொல்லிவிட்டு t - x/v அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த நியூ i2π வச்சுட்டு நியூவை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ மேலே நியூ, இது v, இது வந்து நியூ v கிடையாது, இது நியூ, இது v. ஸோ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும், எனர்ஜி E = hν அண்ட் நியூ E/hன்னு. விங்கிறது வெலாசிட்டி அண்ட் நியூங்கிறது ஃப்ரீக்குவென்சி, அது வந்து லீனியர் ஃப்ரீக்குவென்சி. ஒமேகாங்கிறது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்குவென்சி. ஸோ த ரிலேஷன் பிட்வீன் த ஆங்குலர் லீனியர் ஃப்ரீக்குவென்சிக்கும் வெலாசிட்டிக்கும் வேவ் லென்த்துக்கும் உள்ள ஃபார்முலா நியூ = v/λ, λ = v/ν, v = நியூ லாம்டா. ஸோ இதில் அதே மாதிரியே இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ae−2πi omega t - xν/μங்கிற ஃபார்முலாவில், இந்த ஃபார்முலாவில் நியூவுக்கு பதிலாக E/h, இங்கே u/h அப்படின்னு சொல்லி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அடுத்தது x/λ, இந்த இடத்துல அதே நியூ/க்கு பதிலாக E/h சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்க இங்கே வெலாசிட்டிக்கும் ஃப்ரீக்குவென்சிக்கும் உள்ள ரிலேஷனில் இந்த நியூ = v/λ அப்படிங்கிறதுனால இந்த நியூவுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை, இந்த நியூவுக்கு வந்து அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த வெலாசிட்டியும் கேன்சல் ஆயிரும். அப்போ a e−2πi E/ht - x/λ மட்டும் இருக்கும். நமக்கு டி பிராக்லி வேவ் லென்த்து தெரியும், λ = h/mvன்னு = h/p. ஸோ அதிலிருந்து h/pக்கு பதிலாக E/ht - x/λ, லாம்டாவுக்கு பதிலாக h/pன்னு போடுறோம். இந்த pயை வந்து மேலே கொண்டு போய் px அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணிடுறோம். அடுத்தது a e−2πi h et - px. h பாருங்கிறது வந்து ரெடியூஸ்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்,
ஹெச்ங்கிறது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து ஹெச் பார் ஈக்குவல் டு h/2π. ஸோ அப்போ ஹெச் பார் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து h/2π அப்படின்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு அப்படி கிடைக்குது. எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் 6 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து. அப்போ ∂ψ/∂x அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ae⁻i/x எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட்டு அப்படியே எழுதியிருக்கோம் et-px. px இருக்கிறதுனால எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது 1, அதனால் இது கான்ஸ்டன்ட்டு ip/h பார். திருப்பி இன்னொரு டைம் இதை வகைப்படுத்தும் பொழுது ∂2ψ/∂x² ஈக்குவல் டு ae⁻i/h et-px. அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டு இதை வகைப்படுத்துகிறப்போ 1, அதுக்கப்புறம் இன்னொரு கான்ஸ்டன்ட் இங்கே வரும். ஸோ அதனால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது i²p²/h². இது i² ஈக்குவல் டு -1ன்னு தெரியும், அதனால் மைனஸ் போட்டிருக்கோம் இங்கே. இப்போ அதிலிருந்து ∂2 இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த h² வந்து குறுக்கால பெருக்கணுன்னா இங்கே வந்துடும் h² ∂2ψ/∂x² -p²ψ ஈக்குவல் டு இதுலேருந்து h² ∂2ψ/∂x². இதை பூரா சைன்னு எடுத்துக்கிட்டு இது p²ψ அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து அதையே டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு t-ஐ பொறுத்து வகைப்படுத்தணும் அப்படின்னா ∂ψ/∂t ஈக்குவல் டு ae⁻i/h et-px. t இருக்கிறதுனால டீக்கு பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டன்ட் இங்கே வரும். ஸோ அதனால் அந்த h/i இதை -1/i i ஈக்குவல் டு -1/i அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ அதனால் இதை 1/i வந்து நம்ம மைனஸ் போடுறோம். அதனால் ஹெச்சுக்கு பக்கத்தில் இங்கே மைனஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஈசை ஈக்குவல் டு ஐசை ∂ψ/∂t அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையுமே வந்து 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும்போது தான் வந்து இந்த ரெப்ரசன்ஸ் த 1-dimensional along x direction solid in the time dependent wave equation. It is called time dependent wave equation. இது மாதிரி 3-dimensionalக்கு வரும்பொழுது 3 x-axis y-axisக்கு சேர்த்து எழுதும் பொழுது நம்ம இப்படி எழுதுவோம் இந்த ஈக்குவேஷனை ∂2/∂x² ப்ளஸ் ∂2/∂y² அப்படின்னு சொல்லுவோம். ஈங்கிறது வந்து நமக்கு எனர்ஜி ஆப்ரேட்டர், ஹெச்ங்கிறது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். இது வந்து டைம் டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன். ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.